வணக்கம். மங்கிஸ்தான் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீகத்தை பற்றியும் பேசி நான் வந்திருக்கேன். மாகாளி அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில ஊரில் மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் ஆடி 18ன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் ஆடி பெருக்கும்பாங்க. இப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி ஆடி அமாவாசையோ இல்லை மாகாளி அமாவாசையோ முன்னிட்டு பெரிய விழாக்கள் எடுப்பாங்க, கும்பிடுவாங்க. இது எதுக்கு ஏன் அப்படின்னா, மொத்தம் 12 மாதத்தில் நாம் மட்டும்தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி எல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே கேரளாவுக்கு போனீங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படி வச்சுருப்பாங்க. பொதுவாக இந்த கடக ராசி தான் ஆடி. கடகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி நீர்நிலையில் பயங்கரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பெய்யாத ஒழுக்கம் கூட மழை பெய்யும். கடக மாதம் தமிழில் ஆடி மாதம். அதில் ஆடி பெருக்கு எடுத்து தன் குடும்பத்தை விட அதிகமான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய, தான் செஞ்ச தவறுகளை திருத்திக் கொள்ள, இல்லை தான் செய்த பிழைகளோ கர்மாவினையை தீர்த்திக்க கூட கூடிய மாதம் இது ஆடி மாதம். அதில் மாகாளி அம்மன் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்மன் சிலை இருக்கும். இல்லை அம்மனை தரிசிக்கக்கூடிய ஆடி கூழெல்லாம் ஊற்றுவாங்கள்ல, இது இந்த மாதம்தான் ஊற்றுவாங்க. இது ஏன் ஊற்றுவாங்க அப்படின்னா, முன்னோர்கள் செய்த அந்த பாவமோ இல்லை தனக்கு செய்த கர்மாவோ இதை ஒழிக்கத்தான் இந்த கூழ் ஊற்றுன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ இடப்பட்ட காலத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. இந்த சமயத்தில் வேலைக்கு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாத சமயத்தில் தான் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்று இதுவே வந்தது. கடவுள் பேர் சொல்லி கொடுத்தா தான் அந்த காலத்தில் வாங்க வேண்டிய தன்மானம் இருக்குது அல்லவா, அதனால் கடவுள் பேர் சொல்லி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாதக ரீதியாக அந்த ஆடி பெருக்கப்போ புது தொழில் பண்ணுவோம். ஆடி மாதத்தில் புது தொழில் யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடி 18 அன்னைக்கு பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெருசாக சாதிச்சவங்க இருக்காங்க. ஆடி மாதம் பிறந்தாவே அவங்க மோசம்னு சொன்ன காலம் போய் ஆடி மாதத்தில் பிறந்தாவே பெரிய யோகா பெற்றவங்களாம் இருக்காங்க. ஆடி அமாவாசை அன்றைக்கி தான் தனுஷ் பிறந்தார். பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய வளர்ச்சி. எந்த அளவுக்கு சைவ இருக்கணுமோ அந்த அளவுக்கு சைவிலேருந்து ஆரம்பித்தாங்க அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆகிக்குதுன்னா அந்த ஆடி அமாவாசை, ஆடி மாகாளி அம்மன் காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. அதை விட என்னென்னா, மாகாளி அம்மன் கும்பிட்டு ஊருக்கு உங்களுக்கெல்லாம் தான தர்மம் கொடுத்து, இல்லை கஞ்சி கொடுத்து, கூழ் கொடுத்து, முன்னோர்களை, தனக்கு பிறந்த முன்னோர்களை அவங்க தாத்தா வழியோ அப்பா வழியோ சித்தப்பா வழியோ எல்லாத்தோட ஃபோட்டோ வைத்து கும்பிட வேண்டும். புதுசாக போன வருஷம்தான் அப்பாவை தவறி விட்டவங்க, அம்மாவை தவறி விட்டவங்க, குடும்பத்தை தவறி விட்டவங்க அப்படியாக இது இருந்தாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த மாகாளி அம்மன் காலகட்டத்தில் சாமி கும்பிடும்போது வழக்கம். அப்படி கும்பிட்டு ஊருக்கே கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் முன்னோர்களுக்கு போய் சேருவங்க ஐதீகம். ஒரு மிகப்பெரிய அதில் வரலாறு இருக்குது. எப்படின்னா, மகாபாரத காலத்துக்கு நம்ம போகணும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, மிகப்பெரிய போர் சண்டைகளாக இருந்த காலகட்டம். அப்போ போர் நிறுத்த வேண்டும். கொஞ்ச நாளைக்கு ஒரு சண்டை நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிப்பாங்க. சூரியன் உதித்தால் தான் சண்டை ஆரம்பிக்கணும். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, சூரியன் இன்றைக்கி வராதுன்ட்டார். சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்க பாரு அப்படின்ட்டார். பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கதை சொல்லணும், ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது நாளை அமாவாசைனா இன்றைய அமாவாசைன்னு அவர் சொல்லிடுறார்.
அந்த இன்றைய அமாவாசையை கடைபிடிக்கவங்க தான் நாம் தமிழர்கள். இன்றைய அமாவாசை கடைபிடிக்கவங்க. இதே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அடுத்த நாள் தான் அமாவாசையே வரும். வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள், 3 நாளுமே அமாவாசை காலகட்டம் தான். ஒரு வீட்டில் மேச வீட்டில் இன்றைக்கி சூரியனும் சந்திரனும் இருக்காங்கன்னா, அது அஸ்வினி வந்தாலும் சூரியனும் சந்திரனும் ஒன்றா தான் இருக்கும், பரணி வந்தாலும் ஒன்றா தான் இருக்கும், கிருத்திகை 1ஆம் பாதத்தை வைக்கி சூரியனும் சந்திரனும் ஒன்றா தான் இருக்கும். அந்த ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுதும் 3 நட்சத்திரத்தை அடையும் போது தான் அந்த இடத்த விட்டு அது நகுது. ஆக மொத்தத்தில் அமாவாசையும் மாகாளியும் ஒன்று தான். ஆனால் மாகாளிக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, கிருஷ்ணன் சொன்னனுக்கு முன்னத்தினாலே வந்ததுனால எல்லாரும் ஆடி 18 மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிடுறாங்க. ஆனால் அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் தான் வரும். இதை வைத்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடந்துட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இதை வச்சு மிகப்பெரிய குளத்துலையோ ஆற்றுலையோ இல்லை அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்லையோ வச்சு திதி கொடுப்பாங்க. அந்த ஒரு பெரிய விஷயமே நடத்தப்பட்டிருக்குது. ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும், ஏன் பரதேசிலேருந்து மிகப்பெரிய யோகம் உள்ள ஒரு ஆள் 500 ஐயர்களை வர வைத்து யாகம் நடத்தக்கூடிய நாளும் தான் அந்த நாள். ஒரே ஒரு ஐயர் வச்சு வா 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 ஸ்பீடாக இதெல்லாம் பண்ணு, கும்பிடு, போய் ஆற்றுல போய் குளி வா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் நாளை, அதாவது மாகாளி அம்மா அன்னைக்கு நடக்கும். முழுமையாக யாகத்து பண்ணுறீங்களோ, முழுமையாக இந்த விஷயத்தை யார் உண்மையாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த கர்மா போகும். கடமைக்கு பண்ணுறவன், கடன் வாங்கி பண்ணுறவன், இல்லை மற்றவங்களுக்காக தெரிவு வைக்கணும் அப்படின்னு பண்ணுறவங்க யாருமே எதுலேயும் ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. உன்னால் முடியலையா, நீயே போய் ஆற்றுல முங்கி எழுந்திரிச்சு காக்காக்கு நீ சாப்பாடு போட்டோ, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ, உங்கள் தாத்தாவுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் படைச்சு நீங்கள் ஆற்றுல விட்டாவே நீங்கள் மாகாளி அம்மா சாமி கும்பிட்டதுக்கு சமம். ஐயை வச்சு தான் கும்பிடணும் அவசியம் இல்லை, புரோகிதை வச்சு தான் பண்ணணும் அவசியம் இல்லை, நீயே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அப்படி தான் பண்ணுறேன். ஒரு நாளும் ஐயை வச்சு நான் பண்ணது கிடையாது. நான் போய் கும்பிடுவேன், நானே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த சேனல் மூலிமா இந்த விஷயத்தை தெரிவித்து மக்களுக்கு பயன்படணும். என்ன மாதிரியே சில பேர் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.